உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. தேவனுடைய பிள்ளைகளை வேதம் கழுகு என்று சொல்லுகிறது. கழுகுனா என்ன அர்த்தம்னா above all, எல்லாத்துக்கும் மேல. காக்கா குருவிலாம் ஏரியாக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கும், கழுகு மட்டும் அப்படியே மேல சுத்திக்கிட்டு இருக்கும். ஒருத்தர் எழுதுறான், மழை பெஞ்சா எல்லா பறவையும் நனையுமா, கழுகு மட்டும் நனையாது. ஏன்னா எல்லா பறவையும் மேகத்துக்கு கீழே பறக்குது, கழுகு மட்டும் மேகத்துக்கு மேல பறக்குது. உயர்ந்த எண்ணங்களுடையவர்களாக இருங்கள், வானத்தை அண்ணாந்து பார் என்று சொல்லி அவனை உயர்ந்த எண்ணமுடையவனாய் மாற்றினார். எண்ணங்களை வாக்குத்தத்தங்களோடு லாக் பண்ணினார் தேவன். ஏனென்றால் உங்கள் வாழ்வு வாக்குத்தத்தம் எந்த உயரமோ அந்த உயரத்திற்குத்தான் உயரப்போகிறது. இப்ப நான் கேட்பேன் உங்களை பார்த்து, உங்கள் வாழ்க்கை எந்த உயரத்துக்கு உயரப்போகிறது அப்படின்னு கேட்டோம். நீங்க சொல்லணும், வாக்குத்தத்தம் எந்த உயரமோ அந்த உயரத்துக்கு என் வாழ்க்கை உயரப்போகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். உங்கள் வாழ்க்கை எந்த உயரத்திற்கு உயரப்போகிறது? கடற்கரை மணல் மாதிரி குழந்தைன்னாரு, வானத்து நட்சத்திரம் மாறினாரு, பூமியின் தூள் மாதிரினாரு. அத வேதாகம வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கடற்கரை மணல் என்பது யூத ஜனங்களை குறிக்கிறது, ஆபிரகாமின் சந்ததி தான் யூதர்கள். அடுத்து பூமியின் தூள் என்பது இஸ்லாமியர்களை குறிக்கிறது. யாரு, நம்ம ஆகாருடைய பையன் பேர் என்ன, இஸ்மவேல், அந்த சந்ததியை குறிக்கிறது, அதுவும் அவனுக்கு பிள்ளை. அடுத்து வானத்து நட்சத்திரம் என்பது இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வந்த கிறிஸ்தவர்களை குறிக்கிறது. அவனுக்கு 3 சந்ததி, ஒன்று சாரால் வழியாக, இன்னொன்று ஆகார் வழியாக, இன்னொன்று இயேசுவின் வழியாக. அவனுக்கு அநேக சந்ததி இருந்தது. ஆனால் பவுல் எழுதும்போது, வேதம் இயேசு சொல்லும்போது, நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆமென். இந்த 3 ஏரியாவை காட்டினார். இன்னைக்கு ஆபிரகாமுடைய கல்லறையிலே யூதர்கள் எங்கள் தகப்பனை என்று அழுகிறார்கள், இஸ்மவேலர்கள் என்ன செய்றாங்க, அப்பான்னு அழுகிறாங்க. இதுல வேற இவங்க கிறிஸ்தவன் வேற 20,000 50,000 பில்ல போட்டு இவங்களும் போய் என்ன செய்றாங்க, அப்பா எங்கள் தகப்பனேன்றாங்க. பரலோகத்துல இருந்து ஆபிரகாம் பார்க்கிறான், கர்த்தர் சொன்னார், ஒரு பிள்ளை தாழ்ற கட்ட பாடுறா எம்புட்டு பிள்ளைன்னு. தேவன் தான் சொன்னதை நிறைவேற்றுவார். பாரு, வானத்து நட்சத்திரம் போல வராயம் பாரு, பாரு கடற்கரை மணல் மாதிரி வராயம் பாரு, இங்கிட்டு பாரு பூமியின் தூள் மாதிரி வராயம் பாரு. ஆபிரகாமின் வாழ்க்கை எந்த உயரத்திற்கு போனது? தேவன் வாயை திறந்து சொன்ன வார்த்தையின் உயரத்திற்கு போனது. என்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய வாழ்க்கையும், என் அருமையான மகளே மகனே, இந்த உலகத்தில் நேற்று என்ன நினைச்சு முந்தானே நினைச்சு யோசிச்சுட்டு இருந்தீனா அந்த உயரத்துல நீ வாழ போற. ஆனா வார்த்தை என்ன சொன்னது என்பதை யோசிக்கும் போது நீ அந்த உயரத்தில் பறக்க போகிறாய். ஆகையால் தான் தேவனுடைய பிள்ளைகளை வேதம் கழுகு என்று சொல்லுகிறது. கழுகுனா என்ன அர்த்தம்னா above all, எல்லாத்துக்கும் மேல. காக்கா குருவிலாம் ஏரியாக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கும், கழுகு மட்டும் அப்படியே மேல சுத்திக்கிட்டு இருக்கும். ஒருத்தர் எழுதுறான், மழை பெஞ்சா எல்லா பறவையும் நனையுமா, கழுகு மட்டும் நனையாது. ஏன்னா எல்லா பறவையும் மேகத்துக்கு கீழே பறக்குது, கழுகு மட்டும் மேகத்துக்கு மேல பறக்குது. கழுகு வந்தா ஃப்ளைட்டே பயப்படுறாங்க. ஆமேன். அப்ப நம்ம யாரு? கழுகு. எல்லா பறவையும் இப்படிதான் பறக்கும், கழுகு மட்டும் அப்படியே பறக்கும். என்ன சார், அலட்டிக்கவே அலட்டிக்காது. கழுகு ரெக்க அடிச்சு நீங்க பார்க்க முடியாது சார். ஏதோ இந்த பூமிக்கு ஸ்டாண்டர்டுக்கு வரும்போது தான் அடிக்குது. எந்திரிச்சிருச்சுன்னா கழுகை பத்தி படிங்க படிங்க, நிறைய மேட்டர் உங்களுக்கு வரும். நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதில் ஒன்று படிச்சு நம்ப மாட்டீங்க. ஒரு முறை கழுகு இப்படி சட்டை ஹைட்ல இருந்து நல்ல ஹைட்ல போயிட்டு அப்படின்னு அடிச்சிச்சுன்னா
450 கிலோமீட்டர் அப்படியே போயிட்டே இருக்குமா? 450 கிலோமீட்டர் அப்படியே போயிட்டே இருக்குமா? அது வேலை வாழை வச்சு டைரக்ஷனை மட்டும் தான் மாற்றணும். அது இறங்கணும்னா அந்த லேயராக இருக்கும் பாருங்க. அந்த ஃபெதர்ஸ் வந்து 2 அடுக்கு 3 அடுக்கு இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் அடுக்கு தூக்குனா அப்படியே ஒரு 10-200 ஃபீட் இறங்கும், 10-100 ஃபீட்டு. அடுத்து அப்படியே தான் ஃப்ளைட்டை அமைச்சிருக்காங்க. எப்போ இறங்கணுமோ அப்போ சைடில் இருக்கா, நீங்கள் பாருங்கள், ஜன்னல் பக்கம் உட்காந்துருக்கும், விண்டோ வழியாக நீங்கள் பாருங்கள் தெரியும். என் அன்புக்குரியவர்களே, இந்த கழுகு அப்படி போயிட்டுருக்கோம். பதறாத வாழ்வு, சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். எழுதியவர் உண்மைக்கே தீர்க்கதரிசி தாயா. ஆமாம், எதிர்காலத்தை பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். இன்னைக்கு அங்கே தான் நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க சார். அநேக பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எழுதினார்கள், வாழவில்லை. ஆனால் இந்த தீர்க்கதரிசி எழுதிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நமக்கு பரிசாக தேவன் அருள்வார். என்ன சொல்ல வரேன்னா, உயர்ந்த எண்ணங்கள் கழுகை போல. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.